ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ண வேண்டாம். திக்கவல் தின்னவல் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்லா கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ அவல் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடைக்க வரணும். இப்போ நல்லா அவல் வறுத்து வந்திருக்கு. இப்போ இதோட 1/2 கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் வேர்க்கடலை கரெக்டாக இருக்கும். வேர்க்கடலையை தொலியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. இப்போ ஒரு கப் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் நான் துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெல்லம் எப்படி துருவுறீங்கன்ட்டு. நான் இன்றைக்கி இது போல் கேரட் துருவுறதுல தான், சின்ன கேரட் துருவுறதுல துருவிருக்கேங்க. இதை துருவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு. நம்ம வெல்லம் வந்து துருவிட்டு ஆட் பண்ணுறதுனால மிக்சியில் நல்லா அரைப்பட்டு வருங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள கட்டிலாம் ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா உருக்கிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். உருக்கிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா உருகி வரட்டும். இப்போ இது நம்ம அவலோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உடனே கை வச்சிடாதீங்க, சூடாக இருக்கும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடாக ஆறி இருக்கும். இப்போ கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு சூடோடு பிடிக்கும்போது லட்டு வந்து நல்லா இறுக்கமாக வந்துடும், உடஞ்சி வராது. இப்போ இது போல் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. அவளும் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் வந்துடும். இப்போ இருக்கிற மாவில் இது போல் லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு. நம்மளுடைய வேர்க்கடலை அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.